இருக்கணும். வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும். அது வியாபார நோக்கமா இருக்கட்டும், இல்ல அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும். அவங்க வந்து ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும்ன பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னா நீங்க ரூம் போட்டு கூட பேசிக்கோங்க. எது எங்கெங்க பெண்கள் மேல திணிக்கிறேன்? நான் பெண் போக கூடாதுன்னு சொன்னேன்னா ஆணுமே போக கூடாதுங்க, யாருமே போக கூடாதுங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல. இது சிங்கப்பூர் கிடையாது. ஓகே, அது சிங்கப்பூர் ஆகுற வரைக்கும் நீங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உங்க பாதுகாப்பை நீங்க தான் பாத்துக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் அங்க வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி எத்தனை கனவுகளோட உங்களை படிக்க அனுப்புறாங்க. படிக்க போ அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்றது என்ன? அது வந்து நீங்க வந்து அது பெண்ணியத்துக்கு எதிரா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணியமே வேணாங்க. அப்படி எல்லாம் சொன்னா எனக்கு அந்த பெண்ணியம் அதுக்கு பேர் பெண்ணியம். உங்களுக்கு சுதந்திரம் தானே, சுதந்திரத்தை நீங்க இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி காட்டுங்க. கையே இல்லாத ஒரு பெண் இன்னைக்கு வந்து ஆர்ச்சரியில இன்டர்நேஷனலா போகுது அந்த மாதிரி காட்டுங்க. படிச்சு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுங்க, இன்ஸ்பெக்டர் ஆகுங்க, கலெக்டர் ஆகுங்க, இல்ல பொது சோசியல் சர்வீஸ் ஆகுங்க, டீச்சர் ஆகுங்க. அதையில உங்க சுதந்திரத்தை காட்டுங்க. எதுல சுதந்திரத்தை காட்டுவீங்க? நடராத்திரி போய் யாரோடைய கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா? சாரிங்க, அதுக்கு வந்து என்ன நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, பரவாயில்ல.